மக்கள் என்றெல்லாம் நீங்களாக தப்பாக கற்பனை பண்ணி கொண்டு நம்ம போய் முஸ்லீமை மட்டும் இல்லாம இருந்தா எப்படி ஜாலியா இருக்கலாம், எப்படி ஜாலியா இருக்கலாம், பாக்கணும் ஜாலியா இருக்கிற காட்சியெல்லாம் பாக்கணும். தண்ணி எடுத்துறாள் பொம்பளைகள் படிக்க போறோம்னு அனுப்பிவிட்டு வேலைக்கு போறோம் நவீன தொழில்நுட்பத்துல போய் சாப்ட்வேர் சாப்ட்வேர் துறையில வேலை கிடைச்சிருச்சுன்னு போனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஆணு பெண்ணு தண்ணி அடிக்கிறது, பார்ட்டிக்கு போறது, டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது, இவன் பொண்டாட்டி அவன் மாத்திக்கிறது, அவன் பொண்டாட்டி இவன் மாத்திக்கிறது, இதுகள் எல்லாம் நடக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். வேலைக்குன்னு போய்விட்டு என்ன மாதிரி கூத்துகள்லாம், எந்த விதமான ஒரு வெக்கம் மானம் ரோசம் எல்லாத்தையும் இழந்து பீடி குடிச்சிட்டு திரிகிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணியில மிதக்கிறது. பெண்கள் ஒரு ஆம்பளைக்கு நிகரா போறோம்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளைக்கு தாங்கும் உடல் அமைப்பு, பெண்கள்லாம் தண்ணி அடிச்சா தாங்க விளங்கிருங்க. அதுக்கான ஆம்பளை குடிங்க அர்த்தம் கிடையாது. இவனாச்சும் கொஞ்சம் தாங்க பிடிப்பான். ஆம்பளை என்ன செய்வான், இந்த குடிப்பழத்துக்கு ஆளானான்னு சொன்னா அதனால் வரக்கூடிய கேடுகள் 4 வருஷத்துல வரும்னு சொன்னா பொம்பளைக்கு 1 வருஷத்துல வந்துடும். ஏன், பிசிக்கலாக அவங்களுடைய உடல் அமைப்பு நிறைய பலவீனமா இருக்குது. உடல் ரீதியாக குடும்ப விலக்கி இருக்கணும். கொழுப்புல இருந்து, ரத்த அமைப்புல இருந்து, மூளை அமைப்புல இருந்து, இதய அமைப்புல இருந்து, ரத்தத்தை பங்கன் பண்ற அமைப்புல இருந்து எல்லாமே குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு என்ன சாத்தியப்படாது. அப்ப இந்த மாதிரி உரிமைன்னு போனக்கூடிய ஆட்கள் இப்படி இருப்பார்கள். அல்லது என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தனோட போய் சுத்துறது, பாய் ஃப்ரெண்ட் கேட்டா என்ன செய்வது, பாய் ஃப்ரெண்ட். அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி பாய் இப்படி பொம்பளைக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும், ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை இப்படி கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியும், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்லாட்டி பொண்டாட்டி தான் இருக்க முடியும், வேற ஒன்னாவும் இருக்க முடியாது. அப்ப இவன் என்ன செய்யறான், பாய் ஃப்ரெண்ட் போய்கிட்டு பொம்பளை சுத்துறான், கேர்ள் ஃப்ரெண்ட் போய் சுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் நல்லதா, இதெல்லாம் கண்ணியமா, இதெல்லாம் கௌரவமா? நமக்கு எவ்வளவு கண்ணியமா இல்லாம பெருமைப்படுங்க. இந்த மார்க்கத்தில் பிறந்திருக்கா, நம்ம கஷ்டப்பட்டு அந்த மார்க்கத்தில் வரல, வாரிசு முறையில வந்துட்டோம். நீங்க எல்லா மார்க்கத்தையும் அலசி ஆராய்ச்சி தேர்ந்தெடுத்த இஸ்லாத்துக்கு வந்தீங்க இல்ல. அல்லாஹ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வச்சு வாரிசு முறையில கிடைச்சு போச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருப்பது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு அங்கம் இருக்கிறோமே, அதான் இந்த அர்ப்பணிப்பு. ஆண்கள் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க சாதாரண விஷயமா, நம்ம அர்ப்பணிக்கிறோம்ல எல்லாத்தையுமே. அந்த மாதிரியாக நம்ம இந்த மார்க்க நம்மளை அப்படியே நம்மளை பக்குவப்படுத்துகிறது. இந்த மார்க்கத்தோட நம்பிக்கை குடும்ப அமைப்பு அந்த மாதிரி பக்குவப்படுத்துகிறது. ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது, மனைவி தப்பு செஞ்சிடக்கூடாது, நல்லபடியா அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம வார்த்தெடுக்கப்பட்டோம் அடிப்படையில் இருந்த. அப்ப இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உலகத்தை நீங்கள் வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்து விட்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பெண்களுக்கு ரொம்ப பண்ணா பிறந்து பெரிய கஷ்டமா இருக்கு, வேற சமுதாயத்து பொம்பளை இருந்தா நல்லா இருந்திருக்கலாம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. எவ்வளவு நல்லாவே கிடையாது. வேற எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்க இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிலையில் என்ன செய்யல இருக்கல. இது ஒரு பெண்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்த மன அழுத்தத்துக்கு உரியது பெண்கள் சம்பந்தம் முடிந்து விட்டது. இது போக சில்லறையான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. ஆனா எதையும் சொல்லாம விட்டா கூட உங்களுக்கு தீர்வு ஏற்கனவே பொதுவான தீர்வுல சொல்லியாச்சு. எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்புகள் வந்தாலும் பொதுவான தீர்வுன்னு நினைஞ்சிருக்கிறோம். சில இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை சொல்லி இருக்கிறோம். அதுல இப்ப நம்மள்ட்ட உள்ள சில பலவீனங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நம்மள்ட்ட உள்ள மன அழுத்தத்திற்கு உள்ள சில காரியங்கள்ல குடிப்பழக்கம் நம்ம சமூகத்தில் என்ன இருக்கிறது. கொஞ்ச நாளா இந்த டாஸ்மாக்லாம் திறந்த பிறகு நம்ம பசங்களே குடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஆட்டம் போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட என்ன செய்யறான், குடிப்பழத்து மதுவுக்கு அடிமையாகிறான். ஏன்னா மதுன்னா முதல்ல அரசாங்கம் தடுக்கப்பட்டிருந்துச்சு, கள்ளத்தனமா தான் போய் குடிக்கணும், வெளிப்படையா கடையில போய் வாங்கிட்டு வர முடியாது. அப்படியான ஒரு காலம் என்ன செஞ்சது, ஒரு காலத்துல தமிழகத்துல இருந்தது. இந்தியா முழுவதும் மதுக்களை திறந்திருந்த காலத்துல தமிழ்நாடு மாத்திரம் என்னவா இருந்துச்சு, மதுவுக்கு இடம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த திராவிட பேசி பேசி ஆட்சிக்கு வந்த இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே அந்த குடி இதெல்லாம் மூழ்கி போனவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு, மதுபானங்களை திறந்து விடப்பட்டு இது சர்வசாதாரணமா அரசாங்கமே என்ன செய்கிறது, மதுபானத்தை விற்பனை செய்து பல இந்த இலவசமா உங்களுக்கு வர்றதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் நம்ம வீட்டு ஆம்பளையில குடிச்சிட்டு வர்றதுதான் நமக்கு என்ன செய்யறான், ஒரு மாசத்துல குடிக்கிற காசுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபேன் தர்றான், வேற ஒண்ணு இல்ல. ஒரு மாசத்துக்கு குடிச்சிட்டு வருவான்ல, அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு மாச லாபத்துல என்ன செய்யறான், ஒரு ஃபேனும் ஒரு கிரைண்டரும் தர்றானே தவிர மீதி உள்ள 11 மாசம் குடிக்கிற காசுலாம் அரசாங்கம் நடக்கிறது. நம்ம வீட்டுல உள்ள ஆம்பளை குடிச்சாதான் அரசாங்கம் நடக்குங்கிற அளவுக்கு பல மடங்கு லாபம். இந்த சாராய கடையை திறந்ததுனால அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல பணம் குவிக்கிறது. இந்த பணத்தை வச்சுதான் இலவச டிவி எல்லா திட்ட பலாய் வர்றது காரணம் என்ன, இல்லாட்டி இலவசம் கொடுக்க முடியுமா, எதை வச்சு கொடுக்கணும்,
இந்த மாதிரியான ஒரு தப்பான முறையில மக்கள் கிட்ட நாசமா குட்டிச்சு வர போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், இந்த மதுபானத்தை வைத்து பரப்பி விட்டு விட்டான். இப்ப இந்த மதுபானத்திற்கு யாரெல்லாம் அடிமையாகிறாங்க, இந்த இளம் வயசு பிள்ளைங்க அடிமையாக விட்டுருவோம். மதுபானத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் சொன்னோம்ல சில மன அழுத்தங்கள், இந்த மன அழுத்தத்துக்கு ஆளானவன் தான் மதுவை தீர்வுன்னு நினைக்கிறான். அதிகமான பேர் என்ன செய்வான், பொன்னாட்டி தாட்சியை தாங்க முடியல, அது கடன் தொல்லை தாங்க முடியல, அல்லது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியல. நம்ம குடிச்சிட்டு போனா நம்மள குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட கேட்க மாட்டாங்கல்ல, அது மறைக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக என்ன செய்வான், அவனுக்கு தாம்பத்தியமே அவனுக்கு தெரியாது, அதுல நாட்டமே இருக்காது. அப்ப வீட்டுல வந்தா சாதாரணமா இருந்தான்னு வைங்களேன், அது மனைவியால் கொஸ்டின் ஆக்கப்படும், ஒரு கேள்வியாக்கப்படும், அது கேவலமா அவனுக்கு இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்வான், தண்ணியை போட்டு வந்தானா என்ன செய்வான், குடிச்சிட்டு வந்தாரு என்ன செய்யறது, அப்படி போயிரு பஞ்சாயத்து. இவனுக்கு மேட்ரு இல்லைங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஆண்மை குறைவை மறைப்பதற்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறான், குடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். கடன் தொல்லையா போன பிறகு அதில் மீள்வதற்கு வழி என்ன, குடிச்சாதான் நல்லது, கடன் தொல்லையில மீண்டுலாம் அப்படிங்கிற நினைத்துக்கொண்டு எதுக்கு மீளவெல்லாம் முடியாது. அவன் திட்டுறது விளங்காது, அவ்வளவுதான். யார்கிட்ட நம்ம கடன் வாங்கி இருக்கிறோமோ அவன் போதையில் இருக்கும் திட்டினாட்டா என்ன செய்யாது, அது விளங்காது. திட்டிட்டு போ, அதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வருமே தவிர, போதை தெரிஞ்சவன் உடவா போறாங்க, போதை தெரிஞ்சவன் எடுத்து வச்சு சாப்பிட்டுதான் போறான், அது தீர்வுன்னு நினைக்கிறான். என்ன செய்யறான், நம்ம தண்ணி அடிச்சோம்னா அதுல தப்பிச்சுக்கலாம், இந்த மாதிரி என்ன செய்யறான். ஆனால் இந்த மதுபான பழக்கத்தினால் ஏற்படுற விளைவுகளை மார்க்க ரீதியாக அது என்ன சொல்லுது என்று இரண்டாவது பார்க்கணும். முஸ்லிம்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் முசீபத் வந்திருக்கிற காரணத்தினால் மதுபானத்தினால் உள்ள விவரங்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, மேலை நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிபோதையில வாகனம் ஓட்டுறான் இல்லையா, அதுல மேற்கத்திய நாடுகள்ல குடிபோதையில் வாகனம் ஓட்டுற காரணத்தினால 25,000 பேர் சாவணும். பொதுவான சாவு தனி, போதையில வாகனம் ஓட்டுறதுனால உள்ள எக்ஸ்ட்ரா சாவு எவ்வளவு, 25,000 பேர் வருஷத்துக்கு என்ன செய்யறான், போதையில் வண்டியை ஓட்டிட்டு சாவுறான். அப்ப நீ தீர்வு போதை தான் தீர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த போதையில நீ வண்டியை கையில் எடுத்தா, டூ வீலரா இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பஸ்ஸாவே இருக்கட்டும், இந்த டூ வீலர் அந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா 25,000 பேர் சாவுறான். சாவத்தானே செய்வான். வண்டி ஓட்டக்கூடியவனுக்கு ஒரு சின்ன செங்கல் எப்படி தெரியும், ஒரு இமயமலை மாதிரி தெரியும். போதையில் இருக்கிறான், அது நடந்து போகும்போது செய்வான். ஒரு சின்ன கல் இருக்கும், இப்படி தாண்டுவான். உலகால இருக்கக்கூடிய ஒரு பொருளை தாண்டறதுக்கு 2 காலம் இப்படி தூக்கி வச்சு பெரிய ஒரு 20 அடி பொருளை தாண்டற மாதிரி என்ன செய்வான். ஏன் அப்படி தெரியும், எல்லாமே டபுளா ட்ரிபிளா அப்படி பல மாதிரி தண்ணியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் அவனுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்களேன், அது இங்க இருக்குது அங்க இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும், முட்டிடுவான். அது அங்க இருக்குது, தூரத்தில் இருக்குது, ஒரே அடியா இருக்கிறது. ஒருத்தர் குறுக்க வர்றான்னு வைங்க, அவன் எங்கேயோ வர்றதா நினைக்குவான், அந்த கணக்கு வந்துட்டு இருப்பான். அவன் வண்டி ஓட்டிட்டு போறான்ல போத்து கேத்து. அப்ப இவனும் சாவுறான், எதிர்க்க வர்றவனும் என்ன செய்யறான், சாவடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மதுபானத்தை அருந்திய பிறகு போதையில் தான் 15,000 பேர் தற்கொலை செஞ்சிருக்கான். இவன் என்ன சொல்லி தெரிஞ்சா, இதை நாங்கள் குடித்து விட்டால் நாங்கள் கவலை மறந்துடுவோம். மறக்கலடா, குடிச்ச பிறகு என்ன செய்யற, தூக்க மாற்ற, அது மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரே செக்ஷன், எது குடிக்கிற பிரச்சனை தீர்ந்து கடந்துள்ள தாங்க முடியல, தொந்தரவு பண்றாங்க நினைச்சுக்கிட்டே குடிக்கிறியா, குடிச்சு முடிச்சு என்ன செய்யணும், செத்துரும். மற்ற செக்ஷன் அவுட்டா. அப்ப குடிபோதையில தற்கொலை செய்யறவன் வருஷத்துக்கு 15, மேலே நாட்டில் மட்டும் 15,000 பேரு குடிபோதையில் தன்னைத்தானே செஞ்சான், தற்கொலை செய்யறான். அப்ப குடிபோதை தீர்வு இல்லைன்னு வழங்குதா இல்லையா? நீ மறக்கடிக்கணும்னு நினைச்ச மறந்தியா, நீ உனக்கு விலங்கலையே தவிர உன்னை காலி பண்ணி போடுவோம். குடிபோதை உன்னைய நீனே சாவடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடும். அதே மாதிரி இந்த குடிபோதையினால வருஷத்துக்கு 25,000 பேரு புது நோய்களுக்கு உள்ளாகிறான். இந்த குடி இல்லாட்டி அவனுக்கு அந்த நோய் வந்திருக்காது. அப்ப குடிபோதைகள் அதில் உள்ள கூட ஆல்கஹால் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த குடிபோதைக்கு ஒருத்தன் ஆளாகும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் என்னென்ன மாதிரியான ஒரு கேவலத்துக்கு ஆளாகுறான். வேட்டியை ஊத்து ரோட்ல படுத்து கிடக்கிறான். ஒரு கண்ணியமா ஒரு தொழிலதிபர்னு பேர் எடுத்தவன், ஒரு படிச்சவன் பேர் எடுத்தவன், ஒரு டாக்டர் பேர் எடுத்தவன், ஒரு என்ஜினியர் பேர் எடுத்தவன், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவன் தண்ணியை போட்டு வந்தான்னு சொன்னா என்ன போதில் ஒண்ணும் தெரியாதா, ரோட்ல விழுந்து கிடப்பான், வேட்டிலாம் விலகி கிடக்கும். அப்ப அசிங்கமா பாக்குறவன் போட்டு என்ன செய்வான், இவன் கேவலப்பட்ட ஜென்மம்னு பாத்துட்டு போவான். அப்ப எவ்வளவு நாளா கட்டிக்காத்த ஒரு பெருமை கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு போயிட்டு அதை பத்தி யோசிச்சு பாத்தியா. இப்ப இந்த போதையை அடிச்சவனே பேசக்கூடிய பேச்சனா என்னது, உன்னையே திருப்பி திருப்பி என்ன செய்வான் சொல்லிக்கிட்டே இருப்பான்.
இல்லன்னா அதே தான் சொல்லிட்டு இருப்பான். திருப்பி திருப்பி என்ன செய்வான், தேஞ்சு கொண்டு இருக்காரு மாதிரி பேசிட்டே இருப்பான். அப்ப என்ன பேசுறான்னு தெரியாது, யார்கிட்ட பேசுறான்னு தெரியாது. பொண்டாட்டியை பிடிச்சி அம்மான்னு சொல்லுவான், அம்மா போய் பொண்டாட்டியுமா. இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைகள்லாம் மனிதனுக்கு இந்த போதையினால ஏற்படுவதை கண்கூடா பார்க்கிறோம். இன்னும் இது மாதிரியான சில குழப்பங்கள்லாம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து விட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் வருமோ அனைத்தையும் தொகுத்த முறையில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளையோட உங்களுக்கு நிறைவுற. ஏன்னா 30வது நாள் நடத்தினா அடுத்த நாள் போட முடியாது. டிவி கணக்கு பண்ணணும்ல. டிவி கணக்கு பண்றதா இருந்தா இன்னைக்கு பேசுறது நாளைக்கு தான் வருது. இன்னைக்கு பேசணும்னா இன்னைக்கு வராது டிவியில. அப்ப 28ல பேசுறது 29க்கு தான் வரும். 29ல பேசுறது 30க்கு தான் வரும். 30 நாளைக்கு தான் நம்ம ஸ்லாட் எடுத்துருக்கோம். அதனால நாளைக்கு தான் கடைசி, நாளை மறுநாள் பிறகு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னது நாளைக்கு தான் கடைசி. எப்பவுமே 29ல முடிக்கிறோம். அதனால நாளை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், என்னென்ன மிச்சம் இருக்கிறது அனைத்தையும் தொகுத்து இது சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு தீர்வை வழங்கக்கூடிய வகையில் அந்த உரையை அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.